கொடைக்கானல் பைக் ரைடு. இந்த கொடைக்கானல் பைக் ரைடு போகும்போது நிறைய கவிதையெல்லாம் சொல்லணும், ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக பேசணும்னு நினச்சா இங்கே இருக்கிற ரோடு நம்மளை அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆமாம், அதுதான் உண்மை. ஒரு பைக் ரைடர் போகணும்னு நினைக்கிற ரோடும் இதான், போகக்கூடாதுன்னு நினைக்கிற ரோடும் இதுதான். நார்மல் பீப்புள் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரோடுங்க. எங்கே எப்படி என்ன பார்க்கலாமா? வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பைக் ரைட்ஸ் நாம் போயிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்க முடியும். ஆரம்பிக்கலாமா? பசுமை நிறைந்த மரங்கள் நிழலாய் தழுவும், இயற்கை தந்த அன்பு மூச்சாய் வாழும். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு ஏரியா தான் கொடைக்கானல். இந்த கொடைக்கானலில் பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்குது, போகவே கூடாது அப்படின்னு சர்ச்சையான மர்மமான இடங்களும் நிறையவே இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதிகட்டான் சோலை. அங்கே போனால் யானையெல்லாம் சத்தமே இல்லாமல் வரும், திடீர்னு அப்படியே வெண்பனி மூடிக்கும். அதே போல் நாம் கொண்டு போகிற லேட்டஸ்ட்டு எவ்வளோ ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷனாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது, நமக்கே புத்தி மயங்கிடும். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், சில செடிகளோட பூக்கள் எல்லாமே ஒரு மாதிரி மயக்கிடும் நம்மளை, காலெல்லாம் நடக்கிறதுக்கு ஒர்க் ஆகாது. இந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு இடம் மதிகட்டான் சோலை. போகலாமா? கொடைக்கானல் தாங்க, என்ன தான் இப்படி இருக்க போகுது பார்த்துடலாமா? மதிகட்டான் சோலை போகணுன்னு நினைக்கிறவங்க அப்படி கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த தில் இருக்குன்னு. ஆமாங்க, சிரிக்காதீங்க. கொடைக்கானல் போகிறதுக்கு நாம் நினச்சிட்ருக்கோம் வெறும் 2 ரூட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. கொடைக்கானலுக்கு ப்ரைமரி ரூட்டு மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், வத்தலகுண்டு, கொடைக்கானல், அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ரூட்டு திண்டுக்கல், பழனி, அதிலிருந்து கொடைக்கானல், அது செகண்ட்ரி ரூட்டு. இது 2 தான் மெயினாக பஸ் போகிற ரூட்டு. இது இல்லாமல் இன்னும் 4 ரூட் இருக்குது. பன்றிமலை வழியாக ஒரு ரூட் இருக்குது, கன்னிவாடி, பன்றிமலை, கொடைக்கானல், அது ஒன்று. தாண்டிக்குடியிலேருந்து கொடைக்கானல், ஐயம்பாளையம், தாண்டிக்குடி, கொடைக்கானல், அது ஒரு ரூட்டு. ஒட்டஞ்சத்திரம், பாச்சலூர், கொடைக்கானல், அது ஒரு ரூட்டு. பெரியகுளம், கும்பகரை, அடுக்கம், அது ஒரு ரூட்டு. இப்படியெல்லாம் ரூட் இருக்குது, சரிங்களா? இதில் நாம் மெயினாக போகிறது வத்தலகுண்டு, கொடைக்கானல் தான் நிறைய பேர் போகிறது. அப்படி இல்லைன்னா பழனி, கொடைக்கானல் போவாங்க. ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் போன ரூட்டு தான் இந்த ரூட்டு. இந்த ரூட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவிலேயே சொல்லியிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அதையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரூட்டு நாங்கள் இறங்கும்போது கொடைக்கானல், கொடைக்கானல்லேருந்து பெருமாள் மலை, அதுலேருந்து பழனி ரூட்டு, அதுலேருந்து வடக்கவுஞ்சி, வடக்கவுஞ்சிலேருந்து பாச்சலூர், இது தாங்க இந்த ரூட்டு. வடக்கவுஞ்சி வழியாக வர ரூட்டு தான் இந்த ஆஃப் ரோடு. வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ரூட்டு தான் இது. இது ஃபுல்லாகவே ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அதே போல் இந்த ரூட்டில் பகலில் போகிறதே முடியாது அப்படின்ற சூழ்நிலை. ஏன்னா ரோடு அவ்வளோ ஒரு ஆஃப் ரோடிங்காக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்கு பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருக்கும். அந்த செங்குத்தான பள்ளங்கள், என்ன தான் நீங்கள் 2 பிரேக்கையும் அப்ளை பண்ணாலும் இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு செங்குத்தான ஹேர்பின் பென்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ரிஸ்கியான ரூட்டுங்க அது. ஆமாம், 12 கிலோமீட்டர் தான் சார். நீங்களும் போங்க. பொதுவாகவே ஆஃப் ரோடிங் போகணும் அப்படின்னா நிறையா அதில் சீக்ரெட்ஸ், பாயிண்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸை நாம் கீழே விழுந்துடாமல், நமக்கு எதுவும் அடிபட்டுறாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம டீமுக்கு அப்பப்போ ஒரு டிப்ஸ், ட்ரிக்ஸ் கொடுத்துட்டே தான் போயிட்டுருக்கோம், சரிங்களா? அதில் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் ஆஃப் ரோடிங்க்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ. இது ஒரு சூப்பர் பைக், இன்லைன் 4 சிலிண்ட்ரு, CBR 650R.
இந்த மாடல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 130 mm தான். அதனால் ஒரு சாதாரண ஒரு ஸ்பீடு பிரேக்கரை கூட இதில் கடக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கு. அப்படி இருக்கும்போது ஆஃப் ரோடிங்லாம் சொல்லவா வேணும், சான்ஸே இல்லை. நம்ம டயானாவெல்லாம் துள்ளி குதித்து போயிடும். ஏன்னா இது ஆஃப் ரோடிங்காகவே டிசைன் பண்ணப்பட்ட பைக். ஓகேங்களா, இதுதான் இதில் விஷயம். சரி, ஆஃப் ரோடிங் போகணுன்னா என்ன தான் நாம் ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயரோட ஏர் ப்ரெஷரை குறைச்சி வைக்கணும். எப்போதும் ஒரு 30 பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் ரோடு போது ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் பெட்டர் grip கிடைக்கும். நாம் ஸ்லிப்பரி ஆகாமல் ஆஃப் ரோடிங் ட்ரைவ் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை பைக்கில் கம்மியாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா அதுவே நமக்கு நிலை குலைய வச்சிரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடுக்கு மேலே ஸ்லோ பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோ பண்ணி நகர்த்தணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஆஃப் ரோடிங் போகும்போது நீ கார்ட்ஸ் மஸ்ட்டு. நல்லா கிரிப்பியாக உள்ள ஷூ மஸ்ட்டு. காலை கீழே வச்சா நறுக்குன்னு நிற்கணும். அப்போ தான் நம்ம பைக்கை பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை பாருங்களேன், ரோடு அப்படியே ஜல்லி கல்லுகளாக அப்படியே பெயர்ந்து போய் கிடக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம காலை கீழே வச்சா நறுக்குன்னு நிற்கணும். அப்போ தான் நாம் பேலன்ஸ் பண்ண முடியும். பைக்கையும் கீழே விழாமல் ஸ்டேபிளாக போக முடியும். அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய கேப் விடணுங்க. பக்கம் பக்கம் வந்தால் ஒரு பைக்கோடு இன்னொரு பைக்கு மோதிக்கிட்டே கீழே விழுந்துடணும். அது நிறைய இடத்துல நடக்கும். ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கும் அடுத்த பைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்கணும். ஒரு டிராஃபிக்கில் போய் நிற்கிறோமா, பக்கம் பக்கம் நின்றுக்கணும். ஜஸ்ட் கூப்பிட்டா காதில் விழுற அளவுக்கு பக்கம் பக்கம் நின்றுக்கணும் டிராஃபிக்கில் நிற்கும்போது. அப்படியே நாம் ஸ்பீட் எடுத்து ஒரு 60-70 போகிறோன்னா ஒரு 50 அடி 60 அடி கேப் விடணும். ஒரு 100க்கு மேலே போகிறோன்னா ஒரு 100 அடி கேப் விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம சேஃபாக ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த லேன் பைபாஸில் போகும்போது அந்த லேன் கொஞ்சம் கரெக்டாக போகணும். ஒருத்தருக்கு நேராக இன்னொருத்தர் போகாமல் ஒரு 2 அடி லேன் மாறி போகணும். ஏன்னா பைபாஸ்லேயே ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அசதி நம்மளை அறியாமல் நம்மளை அப்படியே தாளாட்டம், தூக்கம். வேறு எது தூக்கம்தான். அப்படி தூக்கம் வரும்போது ஒரே லேனில் போனால் நம்மளே பிரேக் அடிக்கணும்னு மூளை நினைக்கும், கை அந்த லீவரை அப்ளை பண்ணாது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் மோதுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால தான் சொல்கிறோம், ஒரு லேன் கொஞ்சம் ஒரு அடி 2 அடி லெஃப்ட் ஆர் ரைட் போகும்போது அது சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட். எல்லாமே எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. லைவ் இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே பியூசின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் கேரளாவில் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது ஊட்டியில் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போது சந்து புந்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. PS6 மாடலுக்கெல்லாம் 1 இயர் வேலிடிட்டி உள்ள மாதிரி கொடுப்பாங்க. PS4 மாடலுக்கெல்லாம் 6 மந்த் தான் வேலிடிட்டி. PS4க்கு முன்னாடி எல்லாமே 6 மந்த் தான் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒன்ஸ் எடுத்தே ஆகணும். ஜஸ்ட்டு 200 250 அந்த ரேஞ்சு தாங்க வரும். அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க எப்போவுமே. அதே போல் கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை இது 3 லொக்கேஷன்ஸுக்கும் இபாஸ் மஸ்ட்டு. திடீர்னு எங்கேயாவது செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று நாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முன்னாடியே நாம் ட்ரிப்பு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது பெஸ்ட். அதுதான் ரெக்கமெண்டட். அதுக்கு அடுத்தது நீங்கள் இபாஸ் அப்ளை பண்ணும்போது டூரிஸ்ட் அப்படின்னு போட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ கொடைக்கானல்னால் கொடைக்கானலில் எங்கே போகிறீங்கன்னு கேட்டுருவாங்க. ஜஸ்ட்டு கொடைக்கானல்னே போடுங்க போதும்.
அதுக்கு அடுத்தது உங்கள் ரிஜிஸ்டர்டு ஃபோன்லேருந்து தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? அதை எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் எப்போவுமே திடீர்னு யூஸ் ஆகும். நம்ம அந்த நேரத்தில் போய்ட்டு செக் போஸ்ட்டில் போய் நின்றுக்கிட்டுலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அந்த ஏதோ சிக்னல் இருக்குமோ இருக்காதோ யாருக்கு தெரியும். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் எப்போவுமே நமக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகி நம்ம போன ட்ரிப்புக்கு அந்த ஒரு அர்த்தம் புரியாமல் போயிடும். நம்ம போகிறதே ரிலாக்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு ஹில்ஸ் ஏறணும் அப்படின்னா அடிவாரத்துலேயே டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு மலை ஏறுறது தான் எப்போவுமே ரெக்கமெண்டட். ஏன்னா ஹில்ஸ் போனால் பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும். கீழே 103 ரூபான்னா மேலே போனால் 105, 106, 110 கூட இருக்கும். அதையும் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னா பெட்ரோல் பங்கெல்லாம் மேலே ஒர்க் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு பெட்ரோல் கேஸ்லாம் எங்கே பார்த்தாலுமே பிரச்சனையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்போவுமே ஒரு 50% மேலே டேங்கில் பெட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம நார்மல் ரைடு போனாலும் ஹில்ஸ் போனாலும் இன்டீரியர் போனாலும் எப்போவுமே 50%. ஒரு இடத்துல நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறோமா, ரெஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை போய்ட்டு ஃபியூலை ஃபில்லப் பண்ணிட்டு வந்துடுறது தான் பெஸ்ட்டு. பெட்ரோல் எப்போவுமே அரை டேங்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஆஃப் ரோடிங்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டில் போகிறோமா செகண்ட் கியரில் போகிறோமாங்கிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பைக்குமே நம்ம வச்சுருக்கிறதுலாம் அபவ் 300 cc பெட்ரோலை ஃபுல்லாக சாப்பிட்றோம். எவ்வளோ மைலேஜ் போகும் என்னங்கிறது பைக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அந்த ஆஃப் ரோடிங்கில் இன்ஜின் ஹீட் ஆகும், பிரேக் அடிச்சுட்டே இருப்போம், நாமளும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். அதனால் பெட்ரோலும் அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கலாகிடும். ஒருத்தர் போய்ட்டு வாங்கிட்டு வந்து திரும்ப அதை ஊற்றியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இது மஸ்ட்டு. எல்லா ரைட்லேயுமே பெட்ரோல் எப்போவுமே 50% மேலே இருக்கிறது ரெக்கமெண்டட். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட அடுத்த பார்ட், ஃபைனல் பார்ட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட கொடைக்கானல் ரைடை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா கமெண்ட்ஸும் போட்டு விடுங்க பார்ப்போம்.